ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ESP சேனல் தமிழ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி என்ன டாப்பிக்கை குட்டி இன்ஃபர்மேஷனாக பார்க்க போகிறேன்னா, டியூரிங் ப்ரெக்னென்சி ஜாக் ஃப்ரூட் அதாவது பலாப்பழம் நாங்கள் சாப்பிட்லாமா? சீசன் எப்போயோ தொடங்கியாச்சு, பட் வீடியோ ரொம்ப லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன், அதுக்கு ரொம்ப சாரி. பலாப்பழம் நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம், ஆனால் ஸ்மால் குவான்டிட்டி தான். ஏன்னா பலாப்பழம் சில பேருக்கு ஒத்துக்காது, ஓவர் ஹீட் பாடியாக இருக்கும். ஆனால் பலாப்பழம் சாப்பிட்றதுல நிறைய நன்மைகள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபைபர் நிறைய இருக்குது, நேச்சுரல் குளுக்கோஸ்ன்னு சொல்கிற ஃப்ரக்டோஸ், சுக்ரோஸ் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு எனர்ஜி டியூரிங் ப்ரெக்னென்சி அப்போ நீங்கள் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. நேச்சுரல் குளுக்கோஸ் உங்களுடைய எனர்ஜியை சூப்பராக பேலன்ஸ் பண்ணும். அதுவும் இல்லாமல் டியூரிங் ப்ரெக்னென்சி டைமில் கான்ஸ்டிபேஷன் நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த டைமில் இதில் ஃபைபர் நிறைய இருக்கிறதுனால அந்த ப்ராப்ளம் ரிலீவ் ஆகும். அதோடு இதில் விட்டமின் சி அண்ட் பொட்டாசியம் ரிச்சாக இருக்கிறதுனால இம்யூனிட்டி பவரும் பூஸ்ட் ஆகும். ஆனால் சில பேருக்கு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க ஜாக் ஃப்ரூட் சாப்பிடக்கூடாது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு அலர்ஜி இருக்குது, இல்லை சப்போஸ் நீங்கள் ஜஸ்டேஷ்னல் டயபெட்டிஸுங்கிற ப்ரெக்னென்சி டைமில் உங்களுக்கு சுகர் ஆரம்பிச்சிருக்கு, அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் உங்களுக்கு டாக்டர்ஸ் சில லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் ஃபுட்டை அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது குளுக்கோஸ் கம்மியாக இருக்கிற ஃபுட்ஸாக அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டயட்டை சேஞ்ச் பண்ணி எடுக்குது அப்படி சாப்பிட்ணுன்னு விஷ் இருக்குதுன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிடுங்க. அதுவும் இல்லாமல் சில பேருக்கு ப்ரெக்னென்சி டைமில் சம் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். என்னென்னா பிளட் கிளாட்டிங் டிஸார்டர்ஸ், இந்த மாதிரி ஆல்ரெடி ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி இருந்தாலும் நீங்கள் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா உங்களுடைய கைனகாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. இதுவரையும் நான் ஜாக் ஃப்ரூட்டே சாப்பிட்டதில்லை, நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன் அப்படின்னு ஒரு ஸ்மால் குவான்டிட்டி சாப்பிட்டு பாருங்கள். இல்லை அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் எதனா ஆகுதான்னு. சம்டைம்ஸ் ஓவர் ஹீட் பாடியாக இருக்குது, நீங்கள் ஜாக் ஃப்ரூட் எடுத்திங்கன்னா, ஹீட்டான பொருளை எடுத்திங்கன்னா, இல்லை ஹீட் ரேஷஸ் எதனா ஃபார்ம் ஆகும். அதை பார்த்து நீங்கள் பயந்துடுவீங்க. ஸோ அதனால் எடுக்கும்போது கொஞ்சம் குவான்டிட்டி எடுத்து பாருங்கள். அது உங்களுக்கு ஓகேனா கொஞ்சம் போதுமான அளவுக்கு சாப்பிட்டுக்கோங்க டாக்டர் அட்வைஸோட. இந்த அட்வைஸ் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இதையும் மீறி எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் நிச்சயமாக ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.